ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இப்போ பிக் பாஸ் லைவ்ல விக்ரம் சாண்ட்ரா இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதாவது இன்னைக்கு நடந்த ஹவுஸ்மேட்ஸ் வந்த விஷயங்கள், அவங்க கொடுத்த எஃபெக்ட் இதெல்லாம் சாண்ட்ரா புலம்பிட்டு இருக்காங்க. நான் போய் யாருக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா எந்த எஃபெக்டும் கேட்கல. வர்றவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னை ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நான் போய் வாலண்டியர் யாருக்கிட்டையுமே போயிட்டு என்ன ஏதுன்னெலாம் கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதில் எனக்கு என்னன்னாக்கா விக்ரம் மேலே தான் பாவமாக இருக்குது. விக்ரம்க்கு கொஞ்சம் கூட யோசனை பண்ணுற திறமை இருக்குது அப்படி இப்படின்லாம் சீனை போட்டுட்டு இருக்காரு. ஒருத்தர் நம்மக்கிட்ட பழகுறாங்களே, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு அனலைஸ் பண்ண தெரியாத அளவுக்கு மூடனாக இருக்கிற இந்த விக்ரமை இவர் இவ்வளோ நல்ல பிளேயராம். விக்ரமும் சாண்ட்ராவும் ரொம்ப டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப டீப்பாக போயிட்டு இருக்காங்க. அதாவது விக்ரம் என்ன சொல்கிறாப்புலனாக்கா, இந்த வீட்டுக்குள்ளே நான் இவ்வளோ நாள் உங்களை பார்த்து உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு இவ்வளோ நாள் ஆச்சு. வெளியில் இருக்கிற மக்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த கிளிப்பிங் பார்த்துட்டு உங்களை என்னங்க அனலைஸ் பண்ண போகிறாங்க. உங்களை பிடிச்சவங்க ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்களா, அவங்களுக்கோசம் கேம் விளையாடுங்கன்னு விக்ரம் அப்படியே பழம் மாதிரி பேசுகிறாப்புல. அந்த பழத்தை அப்படியே ரசித்து அந்த சாண்ட்ரா கேட்டுட்ருக்காங்க. சாண்ட்ரா சேர்ந்த இடம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடம் நாசமாக தான் போயிருக்கு. ஃபஸ்ட்டு திவ்யாவோட நேமை கெடுத்தாங்க. அதுக்கப்புறமா திவ்யா கொஞ்சம் உஷாராகி தனியாக விளையாட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா பார்வதி கமருதீன் கூடவே இருந்து குழி பறித்து வெளியே அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இவ்வளவும் பண்ணி இவ்வளவும் பார்த்து இவர் சொல்கிறாரு, விக்ரம் சொல்கிறாரு, உங்களெல்லாம் நான் இவ்வளோ நாள் பார்த்த பிறகு எனக்கு இப்போ தான் புரிய ஆரம்பிச்சதுண்டு. ஏண்டாடி, அவங்களுக்கு நடித்தது கூடவா அவங்களுக்கு தெரியாது? அந்த அம்மா நடித்தது கூடவா உங்களால் அனலைஸ் பண்ண முடியல? விக்ரம் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை, ரொம்பவே சாண்ட்ரா வேலையில் வீழ்ந்துட்டுருக்காரு. அதாவது ரொம்ப டீப்பாக டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்காங்க. பணப்பெட்டி யார் எடுக்கிறது, என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, அந்த விஷயங்கள்லாம் கூட டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ விக்ரம்னுடைய நிலைமை எப்படி போய் நிற்க போகுதுன்னு தெரியல. ஒருவேளை இப்படி நினைக்கிறாரோன்னு தெரியல. விக்ரம் சாண்ட்ரா முறைச்சவங்க எல்லாருமே வெளியே போயிட்டாங்க, நம்ம ஏன் சாண்ட்ரா கிட்ட முறைக்கணும், நம்ம கொஞ்சம் க்ளோஸாக போயிட்டோம்னா நம்ம வெளியே போக மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியல. இதுக்கு காரணம் நம்ம விஜய் சேதுபதி மாமா தான் காரணமாக இருக்கணும். சாண்ட்ரா கிட்ட முறைச்சாலே வெளியில் இருக்கிற விஜய் சேதுபதி மாமா அவரை வெளியே தூக்கி போட்டுருவாங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி கனி, போன வாரம் கம்ருதீன் பார்வதி, இந்த வாரம் யார் முறைச்சுன்னுக்குறாங்க? வியானா தான் முறைச்சுன்னுக்குறாங்க. வியானாலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ யார் வெளியே போட போகிறா தெரியல இந்த சேதுபதி மாமா. பார்ப்போம் விக்ரம்னுடைய இந்த நட்பு எந்த அளவுக்கு முன்னேற போகுது. சப்போஸ் நாளைக்கு கனி வந்தாங்கனாக்கா விக்ரம் என்ன பண்ணுவார்? சாண்ட்ரா கிட்ட பேசுவாரா, பேச மாட்டாரா? இல்லை கனி நீ போய் அவங்கக்கிட்டே பேசுவா, என்கிட்ட பேசாதா அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்லை கனி கண்டிப்பாக சாண்ட்ரா கிட்ட அவ்வளோ டீப்பாலாம் போக மாட்டாங்க. வெளியே இருக்கிறத வச்சு பார்த்தாக்கா கனிக்கு சாண்ட்ரா பிடிக்கலன்னு தான் தோணுது. கனி வீட்டுக்குள்ளே போயிட்டு எப்படியும் சாண்ட்ரா கிட்ட மேக்ஸிமம் பேச மாட்டாங்க. ஸோ இந்த விக்ரம் சபரி இவங்கெல்லாம் எந்த க்ளோஸில் பழக போகிறாங்க சாண்ட்ரா கிட்ட, இதே மாதிரி பழகுவாங்களா? இல்லை கனி போன பிறகு அவங்களுடைய ஆக்ஷன் எப்படி மாறப்போகுது, அதை பார்க்கறதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த வீடியோ, அடுத்த லைவில், அடுத்த ப்ரோமோவில் உங்களை சந்திக்கிற மக்களே, நன்றி வணக்கம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.